Alhamdulillah, Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما خلقت الجن والإنس إلا ليعبدون. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். இந்த இனிய நேரத்திலே ஒழுக்கமா வணக்கமா என்கின்ற தலைப்பிலே எந்த மார்க்கத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனித சமுதாயத்தினர்களுக்கு வழங்கியிருக்கிறானோ அந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒழுக்கத்தை அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறதா அல்லது வணக்கத்தை அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறதா என்பதை நினைவு கூறுவதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் ஒழுக்கத்தையும் வலியுறுத்தி இருக்கிறது, வணக்கத்தையும் வலியுறுத்தி இருக்கிறது என்ற அளவிற்கு மாத்திரமே முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களே தவிர ஒழுக்கத்தையும் வணக்கத்தையும் ஒரே அளவில் வலியுறுத்தி இருக்கிறதா அல்லது ஒன்றை விட ஒன்றை கீழ்நிலையில் வைத்து சிறப்பு என்ற அடிப்படையிலே பேசியிருக்கிறதா என்பதையெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அதனால்தான் இது போன்ற கேள்விகளை முஸ்லிம் சமுதாயத்திலே நாம் தொடுக்கிற பொழுது அதற்கு உடனடியாக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அறியாத காரணத்தினால் திணறுகிற காட்சியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பரவலாக நாமெல்லாம் பார்க்குறோம். ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை மார்க்க ரீதியாக ஒரு கேள்வியை கேட்கப்படுகிற பொழுது அதில் எந்த விதமான திணறலும் ஒரு முஸ்லீம்கிட்ட இருக்கக்கூடாது. திணறல், குழப்பம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான எந்த ஒரு அம்சமும் மார்க்க பார்வையில் இருக்கக்கூடாது. உலகியல் விஷயத்தில் இந்த விஷயத்தில் எனக்கு ஞானம் இல்லை, அந்த விஷயத்தில் ஞானம் இல்லை அப்படின்னா அது வேற. மார்க்க ரீதியில் ஒரு சட்டத்தை பற்றி கேள்வி கேட்கிற பொழுது அது சம்பந்தமான விடையை சொல்லக்கூடிய கடமைப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் திணறலாமா? இது ஹலாலா ஹராமான்னு சொல்லி உங்கள்ட்ட ஒரு ஆள் கேட்கிறார், இது ஹலால் தான் அல்லது இது ஹராம் தான், ரெண்டுல ஏதாவது ஒரு பதில் என்ன செய்யணும், முஸ்லிம் சொல்லணும். இது ஹலாலானும் தெரியல, ஹலாமானும் தெரியல, இப்படி ஒரு முஸ்லீம் குழம்பலாமா? மார்க்கத்தில் இது சிறப்பிக்கப்பட்டதா அல்லது அது சிறப்பிக்கப்பட்டதான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ ரெண்டுல ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். இன்றைக்கு முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு அந்த அளவுக்கு மார்க்க ஞானம் அந்த அளவுக்கு இருக்கான்னா அந்த அளவுக்கு இல்லை. எல்லாம் இந்த மேலோட்டமாக அந்த மாதிரி மார்க்கத்தை விளங்கி வைத்திருக்கிறார்களே தவிர, ஏன்னா நாம மார்க்கத்தை விளங்கி படிக்கிறது இல்லைல்ல. மார்க்கத்தினுடைய மெயினான விஷயம் என்னது? குரான் தானே. குரானை நம்ம படிக்கிறோம், குரானோட தொடர்பு வச்சிருக்கிறோம். எதுக்காக வேண்டின்னு கேட்டால் அது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்குது பார்த்தீங்களா, அதுக்காக வேண்டிதான். அல்ஹம்து சூராவை நம்ம படிப்போம், எதுக்காக வேண்டி? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்குது இல்லை. அப்போ 10 நன்மை கிடைக்குதுங்கிறது இதுக்கு மட்டும்தான் அல்லாஹ் குரான் வழங்கி இருக்கிறானா?
அப்படி அல்லாஹ் வந்து வலியுறுத்தியதற்கு அடிப்படையான காரணம் என்ன? ஆர்வம் ஊட்டியதற்கே காரணம் என்ன? அந்த ஆர்வத்திலேயாவது குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். வாழ்வியல் நிறைய பாருங்கள், வியாபாரம் எப்படி செய்யணும்னு பாருங்கள். அதெல்லாம் தானே குர்ஆன் பேசுகிறது. ஆனால் நாம் குர்ஆனை வந்து அந்த விதத்தில் பயன்படுத்தாத காரணத்தினால மார்க்க ரீதியில் ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய நேரத்தில் கூட என்ன செய்யலை, நம்மள்கிட்ட பதில் வந்து தெளிவாக இல்லை. ஆனால் ஒரு முஸ்லீம் இடத்திலே இது மாதிரியான விஷயங்களில் தெளிவான பதில் இருக்கணுங்கிறது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய பாடம். யமன் தேசத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு சஹாபியை அனுப்புகிறாங்க. முஆத் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி ஒரு வேலையின் காரணமாக அனுப்புகிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்குறாங்க, அக்லிய கைஃப தக்லிய இதா அரலக்க கலா, நீ இப்போ யமன் தேசத்துக்கு போகிற, ஏதாவது ஒரு விவகாரம் ஏற்படுகிறது உன்னுடைய விஷயத்திலேயோ அல்லது அடுத்தவர்களுடைய விஷயத்திலேயோ ஏதாவது ஒரு விவகாரம் வந்துருச்சுன்னு வைங்க, நீ எப்படி முடிவெடுப்ப? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க பாருங்க. ஏன்னா ஒரு முஸ்லீம் வந்து பள்ளிவாசல்ல மட்டும் முஸ்லீமா இருந்தால் பத்தாது, வெளி உலகத்திலையும் முஸ்லீமா இருக்கணும்ல. இன்னைக்கு நீங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிறீங்க, இது கூடுமா கூடாதான்னு கேட்குறீங்கன்னு நான் டக்குன்னு பதில் சொல்லிடுறேன், ஹலாலா ஹராமான்னு பதில் சொல்லிடுறேன், சிறப்பா சிறப்பில்லையான்னு பதில் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் யமன் தேசத்துக்கு தனியாக தானே போகிறீங்க, அப்போ உங்களுக்கே என்ன செய்யுது, ஒரு பிரச்சனை ஏற்படுது. இதில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, இந்த கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு, அக்லிய பி கிதாபில்லா, அதுக்கு தான் நல்லா வேதத்தை கொடுத்துருக்குறான். வேதம்ங்கிறது எதுக்கு? வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து கொண்டு போகிறதுக்கு தான் நல்லா வேதத்தை கொடுத்துருக்குறான். அந்த வேதத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்று நான் பார்ப்பேன். ஒரு முஸ்லீமனுடைய தெளிவு எந்த அளவுக்கு இருக்கணும்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஏன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பு இந்த தொடர்பெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அவங்க போகிற ஊரில் சொல்லப்போனால் முஸ்லீம்களே அதிகமாக இருக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் இவங்க தான் இஸ்லாத்தை பற்றி அதிகமாக தெரிந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் குழப்பம் வந்துருச்சா, குர்ஆனிலிருந்து என்ன செய்யணும் பார்க்கணும். குர்ஆனிலிருந்து நான் பார்ப்பேங்கிறார் அவர். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த கேள்வி கேட்குறாங்க, ஃபைல்லம் தஜிது ஃபி கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல்ல, நீங்கள் குர்ஆனில் பார்க்குறீங்க, குர்ஆனில் விடை இல்லை, தேடி தேடி பார்க்குறீங்க, ஆனால் அந்த குர்ஆனில் உங்களுக்கு பதில் கிடைக்கல, இப்போ என்ன செய்வீங்க? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவர் என்ன சொல்கிறாரு, ஃபபி சுன்னத்தி ரசூலில்லாஹ், குர்ஆன் இல்லைன்னா என்ன உங்களுடைய வழிகாட்டுதல் இருக்குல்ல, வாழ்க்கை பாடத்தை நீங்கள் கற்று தானே கொடுத்துருக்குறீங்க, உங்கள் சுன்னத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையான்னு நான் பார்ப்பேன். இப்போ ரெண்டு கேள்வி கரெக்டாக என்ன செய்கிறார் அவர், பதில் சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபைல்லம் தஜிது ஃபி சுன்னத்தி ரசூலில்லாஹ் வலா ஃபி கிதாபில்லாஹ், குர்ஆன்லேயும் உனக்கு விடை கிடைக்கல, சுன்னத்திலையும் விடை கிடைக்கல, இப்போ நீ என்ன பண்ணுவ? குர்ஆன் ஹதீஸில் தான் நம்ம ஆதாரங்களை பார்ப்போம், கூடுமா கூடாதாங்கிறது. உனக்கு குர்ஆனிலிருந்து விடை கிடைக்கல, சுன்னத்திலிருந்து விடை கிடைக்கல, இப்போ நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்றாரு அஜ்தஹிது ரஇ வலா ஆலு, அல்லாஹ் அதுக்கு தானே சிந்தனையை கொடுத்துருக்கிறான். சிந்தனை கொடுத்தது எதுக்கு? குர்ஆன் வந்து ரொம்ப முக்கியமானது, குர்ஆனுக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்கணும், ஹதீஸுக்கு முதலிடம் கொடுத்துட்டோம். நம்மளுக்கு அதில் தெளிவில்லை. தெளிவில்லைன்னா எல்லாருமே ஒரே ஞானமுடையவர்களாக இருக்க மாட்டாங்கல்ல. அப்போ இந்த பகுத்தறிவை கொண்டு நான் என்ன செய்வேன், அதை சிந்தித்து பகுத்தறிவுக்கு உட்பட்ட விஷயங்கள் எல்லாம் நான் பார்ப்பேன். அதாவது ஒரு 4 பேர்த்திட்ட கேட்பேன், 4 அறிஞர்கள்ட்ட என்ன செய்வேன், நான் அது சம்பந்தமாகவெல்லாம் விசாரித்து எனக்கு ஏற்பட்ட குழப்பத்தை அல்லது என்னை சார்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட குழப்பத்திலிருந்து நான் என்ன செய்வேன், விடுபடுவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு இதை சொல்கிறாங்க. எதுக்காக நம்ம சொல்ல வரோம்னு கேட்டால், இந்த தெளிவு முஸ்லீம்களுக்கு இருக்கணும். மார்க்க ரீதியில் எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் இதுக்கு இதுதான் விடை, இந்த விடை சரி அல்லது இந்த விடை சரியில்லை, இது சிறப்பு இது சிறப்பு இல்லை, இது ஹலாலு இது ஹலால் இல்லை,
அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கணுமா இல்லையா? அந்த பார்வையோட இன்றைக்கு மார்க்க ரீதியில் நீங்கள் வந்து இந்த தலைப்பை எடுத்து பாருங்க. எந்த தலைப்பு? ஒழுக்கமா வணக்கமா? மார்க்கத்தில் முதலிடம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறது, அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா அல்லாவே குர்ஆனில் சொல்கிறான்ல, வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா, 25வது அத்தியாயத்தினுடைய 64வது வசனம். இரவு நேரங்களிலே அவர்கள் வந்து நின்று வணங்குவார்கள்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வணக்கத்தை வந்து சிறப்பித்து சொல்கிறான். பகலில் தானே தொழுகை இருக்குது, அல்லாஹ் வந்து இரவையும் சேர்த்தியே சொல்கிறான். அப்போ அந்த அளவுக்கு அந்த வணக்க வழிபாட்டில் வந்து முஸ்லீம்கள் என்ன செய்வாங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்கிறதுனால தான் இரவு நேரங்களில் அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்தில் வந்து சஜிதா செய்வாங்க, அல்லாஹ்வுக்காக நின்று தொழுவாங்கங்கிறோம். இது குர்ஆன்லேயே இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், ஃபஸ்பிர் அலாமா யக்கூலூன, உங்களுக்கு எதுவெல்லாம் ஏற்படுகிறதோ, எதையெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்களோ அதில் எல்லாம் நீங்கள் பொறுமையோடு இருங்க. வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி, சூரியன் உதிப்பதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தொழுகை இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் நிறைவேற்றுங்க. வ கப்ல குரூபிஹா, சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னாடி வரக்கூடிய தொழுகையை நிறைவேற்றுங்க. வமின் ஆனா இல்லைலி, அதே மாதிரி அந்த இரவனுடைய நடுப்பட்ட தொழுகை இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுங்க. வத்ராஃபின் நஹாரி, பகலில் இருக்கக்கூடிய தொழுகையை நிறைவேற்றுங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்ல வரோன்னு கேட்டால், அல்லாஹ் இந்த வழிபாடை என்ன செய்யறான்? தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அதிகமான இடத்துல வலியுறுத்த தான் செய்யறான். சொல்லப்போனால் நம்மளை படைச்சதுக்கே காரணம் என்ன? மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் அல்லாஹ் படைச்சதுக்கு வந்து என்ன காரணம் சொல்றான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன்ங்கிறான். 51வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனம். உங்களை நான் வணங்குறதுக்கு தான் படைச்சேங்கிறான். ஆக வணக்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. பள்ளிவாசலே அதுக்கு தானே கட்டப்படுது. அதனால ஒழுக்கங்கிறது 2வது தரத்தில் இருக்குதா இல்லை முதல் தரத்தில் இருக்குதா? இது நம்ம புரியணுமா இல்லையா? மார்க்க பார்வையை பொறுத்த வரைக்கும் வணக்கமா ஒழுக்கமான்னு வந்துச்சுன்னு வைங்களேன், ஒழுக்கத்துக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? முதல்ல மெயின் இடம் ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப அடிப்படையானது என்னன்னு கேட்டால் ஒழுக்கம்தான். நான் 5 நேரம் தொழுகையாளி, அது கரெக்டு தான். உங்கள்கிட்ட ஒழுக்கம் இருக்கா இல்லையான்னு சொல்லு. ஏன்னா ஒழுக்கங்கிறது வந்து பேச்சில் ஒழுக்கம் இருக்கிறது, உடுத்தக்கூடிய உடையில ஒழுக்கம் இருக்கிறது, நடையில ஒழுக்கம் இருக்கிறது, பலவிதமான ஒழுக்கங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ அல்லாஹ்விடத்தில் வந்து ரொம்ப ரொம்ப மெயினாக இறைவன் விரும்பக்கூடிய அம்சம் என்னன்னு கேட்டால் ஒழுக்க மாண்புகள் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு இஸ்லாம் ரொம்ப ரொம்ப வெயிட் கொடுத்துருக்கிறது. எந்த அளவுக்கு வெயிட்டு? இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ தொழுகை என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம் தானே மார்க்கத்தில். அந்த அளவுக்கு சிறப்பாக்கப்பட்டது தானே. அந்த சிறப்பு இருக்கிறனால தானே ஜமாத்து தொழுகைக்கு கூட மார்க்கம் வந்து அதிகமாக வலியுறுத்துது. ஏன் ஜமாத் தொழுகைக்கு நம்ம வரணும்? பள்ளிவாசலில் தொழுதா தான் அல்லாஹ்வுக்கு தெரியும் இருக்கா? வீட்டிலே தொழுகலாம்ல. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? சலாத்துல் ஜமாத்தி அஃதலு மின் சலாத்தில் ஃபர்தி பி 27 தரஜா, 27 மடங்கு நன்மை. வீட்டில் நீங்கள் சுபஹ் தொழுகலாம், நன்மை இருக்குது. அதே தொழுகையை தான் பள்ளிவாசலில் தொழுவீங்க, இங்கே 27 மடங்கு நன்மை. 27 மடங்கு நன்மை உங்களுக்கு வேணும்னு சொன்னால் பள்ளிவாசலில் தொழுங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நாம எப்படி தொழுவோமோ பள்ளிவாசலில் வந்து அது எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வலியுறுத்துறாங்க? ஜமாத்தை வந்து புறக்கணிக்கவே கூடாது. ஜமாத்து தொழுகையை பொறுத்த வரைக்கும் தக்க காரணமின்றின்னு ஹதீஸில் வருது பார்த்தீங்களா, பிகைரி உதுரின்னு, தக்க காரணம் இல்லாமல் எந்த ஒரு சூழலிலும் ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாதுன்னா ஜமாத் தொழுகையை புறக்கணிக்கவே கூடாது. நீ வந்து குருடனாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணு தெரியலன்னா நம்மளுக்கு வர முடியுமா? பள்ளியா சிரமமாக தான் இருக்கும். ஒரு சஹாபி கூட கேட்பார்ல, அல்லாஹ்வுடைய திருத்தூதரை, இந்த மாதிரி நான் வந்து கண் இல்லாத ஒரு ஆளாக இருக்கிறேன், லைசலி காயிதுன் யக்கூதுனி இலல் மஸ்ஜித். அப்போ ஆள் இருந்தால் அவர்களுடைய தோல் மேலே கை போட்டு நான் என்ன செய்வேன்? ஜமாத் தொழுகைக்கு போயிடுவேன். சில நேரம் இல்லை, என்ன கூட்டு போனோம்ல, கண்ணு தெரியணும்ல, என்ன செய்யறதுன்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? அவருக்கு அனுமதி கொடுக்குறாங்க. உனக்கு தான் கூட்டு வர்ற ஆள் இல்லையில, அதனால் நீ என்ன செய்ய, நீ வீட்டிலேயே தொழுங்க. இந்த பதிலை சொல்லிட்டு மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவரை மறுபடியும் கூப்பிட்றாங்க.
வீட்டை தொழுகு, பள்ளிவாசலில் சொல்லப்படக்கூடிய பாங்கு உனக்கு கேட்குமா கேட்காது? கேட்கிற தூரத்தில் இருக்கிறையா, கேட்காத தூரத்தில் இருக்கிறையா? இன்னைக்கு கேட்கும். இனி ஆம்பிளிஃபையரை கூட்டி விட்டோம்னா வேர்க்கனையும் கூட கேட்கும். அந்த அர்த்தத்தில் இல்லை. சாதாரணமாக ஒரு மனிதர் இங்கே நின்று என்ன பண்ணுறாரு, பாங்கு சொல்கிறார், கேட்கும் இல்லை? ரொம்ப சத்தமாக சொன்னால் ஒரு 10 வீடு தள்ளி கூட கேட்குமா இல்லையா? இந்த அளவுக்கு கிட்ட இருக்கிறையா, இல்லை அதை விட தூரமாக இருக்கிறையா? இல்லை ஒரு நபர் சொல்லக்கூடிய பாங்கெல்லாம் காதில் கேட்குங்கிறார். அப்போ எனக்கு கண் இல்லை அப்படின்னு காரணம் சொல்லாத, பள்ளிவாசல் போயிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா அப்போ இஸ்லாமிய மார்க்க இந்த ஜமாத்து தொழுகையை எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்குது பார்த்தீங்களா? ஏன் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பானது, அந்த அளவுக்கு ரொம்ப மேன்மையானது. ஏன் இந்த மேன்மையை பெண்களுக்கு கொடுத்தா என்ன? தலைப்புக்குள்ளே நம்ம இப்போதான் வர்றோம். பெண்களுக்கு ஜமாத் தொழுகை இருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணியை வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? யா ரசூலல்லாஹ் இன்னி உஹிப்பு அஸ்ஸலாத் மஅக், உங்களோட சேர்ந்து நானும் என்ன செய்யறேன், ஜமாத் தொழுகையில் தொழுகிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறது. பெண்மணியை வந்து கேட்குறாங்க பாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? ஜமாத்துக்கு நன்மை இருக்குன்னு சொன்னாங்களா? பள்ளிவாசலுக்கு போகிறத நம்ம வலியுறுத்தினாங்களா? பெண்களுக்கு என்ன சொன்னாங்க? நீங்கள் ஜமாத்துங்கிறது உங்களுக்கு கட்டாயமே இல்லைன்ட்டாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஜமாத்து தொழுகைங்கிறது கட்டாயமா இல்லை. இப்போ நாம பள்ளிவாசலில் தொழுகிறது எந்த அளவுக்கு சிறப்போ இதே மாதிரி சிறப்பு அவங்களுக்கு வீட்டில் தொழுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னது நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கோம். பெண்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசலில் தொழுவதை விட அவர்கள் தங்களுடைய இல்லத்தில் தொழுவது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சிறப்புன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இது நம்ம சட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, பெண்களுக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்குது, ஆண்களுக்கு இப்படி ஒன்று இருக்குது, நம்ம சட்டமாக பார்க்குறோமே தவிர சிந்தனையாக பார்க்கல. நீங்கள் சிந்திச்சு பாருங்க, எதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களுக்கு கடமையாக்கலை? கடமையாக்காத காரணம் என்ன? ஏன்னா எல்லா வழிபாட்டு தளத்துலையும் ஆண்களும் பெண்களும் போயிட்டான் இருக்கிறாங்க. அதே மாதிரி விட்டுற வேண்டியதானேங்கிறேன். ஆனால் ரசூல் என்ன பார்க்குறாங்க, தொழுகைங்கிறது மெயின் தான். ஒழுக்கம், நீயா இருக்கிறவரை ஒழுக்கமாக இருப்ப, நீயா இருக்கிறவரை ஒழுக்கமாக இருப்ப. இந்த மாதிரி வழிபாடுங்கிற பேரில் சர்வசாதாரணமாக எல்லாம் பள்ளிக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்திட்டா கூட்டம் வரும். சொல்லப்போனால் வாலிபர்களுடைய கூட்டமே வரும், இளைய தலைமுறையினர்களுடைய கூட்டம் வரும். எதுக்கு வரும்? எந்த நோக்கத்துக்காக வேண்டி வரும்? இப்போ எந்த நோக்கத்துக்காக வேண்டி தர்காக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, தக்குவாவில் அப்படி பொங்கி. பள்ளிவாசலுக்கு வராத கூட்டம் தானே இளைஞர் கூட்டம் அங்கே இருக்குல்ல, பள்ளிவாசல்ல இல்லை, அங்கே ஏன் போகுது? இப்போ தக்கலையில் பீர் முகமது இருக்காருன்னா அவருக்கு இவனுக்கு என்ன சம்மதாங்கிறான், என்ன சொந்தக்காரா இல்லை அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கானா? எதுக்கு போகிறான்? வருஷம் தவறாமல் ஏன் போகிறான்? இவன் போகாமல் இருக்கணும்னா ஒரு சைடை கட் பண்ணி விட்டீங்கன்னா போக மாட்டான். இவன் ஏன் போகிறான்னா ஒரு சைடு இன்னும் வந்துக்கிட்டு இருக்கு, கூட்டம் எல்லாம் மோதிக்கிட்டே இருக்கு, அதை கட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக போக மாட்டான். மனசு வந்து மனசு கூட கெடக்கூடாது. பார்த்தீங்களா? இப்போ இஸ்லாமிய மார்க்கம் அதே நேரத்தில் பெண்களுக்கு பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு அனுமதி இருக்கிறது, அதில் சந்தேகமெல்லாம் கிடையாது. அவர்கள் வருவதற்கு அனுமதி கேட்டால் தடுக்கக்கூடாது. ஆனால் சிறப்பு என்ன? வீட்டில் தொழுகிறது தான். காரணம் என்ன? தொழுக போகிறவன் தொழுது வந்தால் போதும், அந்த நிலைமை இருந்தால் போதும். பார்க்குறீங்களா இல்லையா? அதே மாதிரி இப்போ முதல் சப்புக்கு தானே சிறப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொன்னாங்களா இல்லையா? இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு அல சஃபில் முகத்திம், முதல் சஃபில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி வானவர்கள் என்ன செய்கிறாங்க, பிரார்த்தனை செய்கிறார்கள். இதுல எல்லாம் நம்ம போட்டி போடணும். ஜும்மாங்கிறது ஜும்மா 2 ரக்காத் தொழுதமா போனோமாங்கிறது இல்லை. இந்த நன்மை ஒன்று இருக்குல்ல, எனக்கு இந்த இடம் வேணும்னு இருக்கணும். இந்த மாதிரி இடம் இருக்குது பார்த்தீங்களா, போட்டி போட்டு முன்னாடி வந்து உட்காரணும். இன்னும் உட்காரல, உட்காருங்க, ஒரு ஆள் உட்காருங்க சொல்கிறோம்ல. அப்போ எதனால் உட்காண்டார் பார்த்தீங்களா? வானவர் பிரார்த்தனை பண்ணுறார், அந்த பிரார்த்தனைக்குரியவர் அவர் மாறுறார். இதுல எல்லாம் போட்டி இருக்கணும். அந்த இடவெளியெல்லாம் இல்லாமல் வெளியே இருக்கக்கூடியவர்கள்லாம் முன்னாடி வந்து உட்காரணும். அந்த சாய்மானம் வாங்க, பேக்கில் வாங்க, இயலாதவர்கள் அங்கே உட்காரணும். இதெல்லாம் வாடிக்கை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஹதீஸுகள் அப்படிங்கிறது நன்மைக்காக வேண்டி உள்ளது. விளங்குதுங்களா? நம்ம அப்படி கேட்குறோம், ரசிக்கிறோம், போகிறோம், அதனால எந்த உபயோகமும் இல்லை. வானவர்கள் துவா செய்கிறாங்கன்னா எனக்கு வானவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எனக்கு ஏன் அவர் துவா செய்யணும்? அப்போ எனக்கு துவா செய்யணும் இல்லை. எப்போ செய்வாங்க? இப்படி இருந்தால் தான் செய்வாங்க.
இப்படி சுன்னத்தை வந்து நம்ம வந்து நடைமுறைப்படுத்தினா தான் செய்வாங்க. அப்போ இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க சொன்னாங்களே இல்லையா? அப்போ இந்த ஆர்வம் பெண்ணுக்கு இருக்குமா இல்லையா? இல்லை நாங்கள் போய் முன்னாடி நிற்கிறோம், அந்த வேலையெல்லாம் நடக்காது. வணக்கத்தை மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம், ஒழுக்கத்தை பார்ப்போம். நீ போய் நிற்ப, முதல் செஃபரில் நிற்ப, என்ன நடக்கும்? என்ன சினிமா கொட்டாயா? இங்கே பள்ளிவாசலுங்கிறது சினிமா கொட்டாயாங்கிறேன், பார்த்தீங்களா? இப்போ இஸ்லாமை நீங்கள் இப்படி யோசிங்கிறேன். நீங்கள் சட்டமாக யோசிக்கிறீங்களே தவிர எல்லாத்துக்கும் எல்லாம் அனுமதியும் கொடுக்குறான். இந்த இடத்துல அவனுக்கு பெல்ட் போட வேண்டியது இருக்குது, இந்த இடத்துல இவனுக்கு அஸ்திவாரம் போட வேண்டியது இருக்குது, பார்க்குறீங்களா இல்லையா? ஒழுக்கம், இந்த ஒழுக்க வாழ்வு, அதுக்காக தான் சொல்ல வரும். ஒழுக்கம் என்பது சின்ன சின்ன விஷயத்தை கூட கவனிப்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருசாக வேணா இப்போ இமாம் தொலை வைக்கிறாரு, தவறு விட்டுட்டாரு, இப்போ நம்ம என்ன செய்வோம்? இமாம் பின்னாடி என்ன செய்யணும்? ஒரு தப்பு விட்டாருன்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம்? சுபஹானல்லாஹ் சொல்லுவோம். இந்த சுபஹானல்லாஹ் பெண்கள் சொல்லாமா? பெண்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதுல்ல, பின்னாடி சஃபில் வந்து நிற்பாங்க. அப்போ பின்னாடி நிற்கிறாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு தெரியுது, சரி நம்ம சுபஹானல்லாஹ் சொல்லுவோம்னு சொல்லி அவங்க முந்தலாமா? முந்தவும் கூடாது, சுபஹானல்லாஹ் சொல்லவும் கூடாது. பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் நாபஹு ஷையின் ஃபீ ஸலாத்திஹி, தொழுகையிலே ஏதாவது மறந்து விட்டால், இமாம் மறந்து விட்டால், ஃபல் யகுல் சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ்னு சொல்லுங்க. இன்னம தஸ்பீகுல் நிஸா வ தஸ்பீஹுல் ரிஜால், ஆண்களாக இருந்தால் தஸ்பீஹ் சொல்லுங்க, சுபஹானல்லாஹ் சொல்லுங்க. பெண்களாக இருந்தால் என்ன பண்ணலாம்? இப்படி தட்டும், அவ்வளோ. இதில் விளங்கிக்க வேண்டியதான். அவங்க சுபஹானல்லாஹ் அப்படிங்கும்போது யார் இது? ஃபாத்திமா குரலா, மைமூனா குரல் மாதிரி இருக்குது, இப்படி வரும், வரத்தானே செய்யும். அது இயல்பு, நம்ம வர வைக்க மாட்டோம். சைத்தான் இருப்பான் கூட. உங்களுக்கு சைத்தான் இல்லாத இடம் எங்கே இருக்குது? அவன் தான் நாடி நரம்புக்குள்ளே போயிட்டு இருக்கிறான். பள்ளிவாசலுங்கிறனால அவன் ஜெயித்தா வர மாட்டான்னு யாராவது சொன்னாங்களா? பள்ளிவாசலுக்குள்ளே சைத்தா வருவானா வரமாட்டானா? எல்லா பக்கமும் வருவான். தொழுகிறவனை எப்படி கெடுக்கிறதுங்கிறான். தொழுகிறது கெடுக்க ஃபோன் போட்டு அவன் கெடுப்பான், பள்ளிவாசலுக்குள்ள வந்தாலும் தொழுகிறவனை கெடுக்க முடியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? உனக்கு சவுண்டு கேட்குதா? என்னமோ ஒரு சவுண்டு கேட்குது, நம்ம தப்பு விட்டோம், இமாம் உணர்ந்துங்க. ஏன்னா சட்டத்தை சொல்லிட்டோம்ல, இது சொல்லாமல் தான் இமாம் தெரியாது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை சட்டம், அப்போ சவுண்டு கேட்குது, அப்போ அவர் மாறிக்குவார். பார்க்குறீங்களா இல்லையா? அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? ஹைரு சுஃபூஃபுர் ரிஜாலி அவ்வளுஹா வ ஷர்ருஹா ஆஹிருஹா, ஆண்களுடைய சஃப்பு வந்து துவக்கத்தில் இருக்கணும். ஆண்களுடைய சஃப்பில் ரொம்ப மோசமான சஃப்பு பெண்களுக்கு பின்னாடி நிற்கிறது. பெண்கள் நிற்கிறாங்கன்னு வைங்களா, அவங்களுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறது. இது ஆண்களுடைய சஃப்புக்கு வந்து இது கேடுகட்ட சஃப்புங்கிறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு கேடுகட்ட சஃப் எதுன்னா அவங்க போய் முன்னாடி நிற்கிறது. ஏன் இப்படி பேசுதா? உலகத்தில் எங்கேயாவது ஒழுக்க மாண்புகள் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாங்களா? நம்ம சுபஹானல்லாஹ் சொல்லி சொர்க்கம் போகலான்னு பார்க்குறோம். உன் பார்வை எங்கே இருக்குது? உன்னை படைச்சவனா, உன்னுடைய உணர்ச்சி எப்படி வேலை செய்யும்? நீ நல்லவனாக இருந்தாலும் நீ எப்படி கெட்டுப்பாவன்னு எனக்கு தெரியுமில்ல, உன்னை பற்றி எனக்கு தெரியுமில்ல. இதோ சட்டங்கள், பார்க்குறீங்களா இல்லையா? இந்த கோணத்தில் யோசிச்சு பாருங்க. பெருசாக வேணா இப்போ எஹ்ராம் ஆடைன்னு ஒன்று உடுத்துறாங்கல்ல, எஹ்ராம் ஆடை உடுத்திருப்பீங்கல்ல, அதனால் ஆம்பளைக்கு மட்டும் அந்த ஆடை நன்மை தானே? ஏன் பெண்ணுக்கு உடுத்த சொல்ல வேண்டியதானேங்கிறேன். பெண்ணை பொறுத்த வரைக்கும் லைச லில் அல் மரத்து லைசலஹா சியாபுன் முஈனா ஃபில் இஹ்ராமி தல்பசு மாஷாத் கைர அல்லா ததபர்ருஜ பிஸ்ஸீனா. பெண்களை பொறுத்த வரைக்கும் எஹ்ராமுக்கென்று குறிப்பிட்ட ஆடை கிடையாது, ஆம்பளைக்கு தான் அந்த ஆடை. ஆம்பளை மட்டும்தான் அந்த வெள்ளை ஆடையை போட்டு, ஏன்னா வித்தியாசமாக அவங்க பெண்கள் வேற மாதிரி ஆடையை போட்டான்னு வைங்களேன், கண்ணு சும்மா இருக்காது. நீ இறையச்சத்தை வளர்த்துறதுக்கு தான் நீ எங்கே போகிற? இதில் எல்லாம் இவங்க என்ன புரிந்து கொள்ள, என்னடா எல்லாமே நம்மளை மட்டப்படுத்துறாங்கன்னு புரிந்து கொள்ளக்கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு என்னடா எல்லாத்தையும் நம்மளை ஒதுக்குது. இது ஒதுக்கிறது இல்லை, இது ஒதுக்குறதா? ஒதுக்குற விஷயமே கிடையாது. இதில் ஒரு ஆம்பளைட்டு அந்த அளவுக்கு இல்லை. பேச்சினால் ஒரு ஆம்பளை கவர முடியும், திறமையில கவருவான், இதெல்லாம் தான் ஆம்பளை. இப்போ வீரத்தில் கவருவான், ஆனால் உடல் அமைப்பில் ஆம்பளையில கவர்ச்சி எல்லாம் அப்படியெல்லாம் ஏற்படுத்த முடியாது. அது இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்குறோம்ல, சினிமாவினுடைய ஆடைகளெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, யார் அறகுறையாக உடுத்திருக்கிறான்? ஆம்பளை அறகுறையாக உடுத்திருக்கிறான். அப்போ அந்த கவர்ச்சிங்கிறது இங்கே இருக்கிற காரணத்தினால, நீயும் அந்த கண்ணியத்திற்குரிய நபரா நீ இருக்கிற காரணத்தினால, உன்னை இவன் இழிவாக பார்க்கக்கூடாதுங்கிற காரணத்தினால
நீ பொக்கிஷமாக மார்க்கத்தில் கணிக்கப்பட்ட காரணத்தினால நீ அங்கேயே இரு. அப்ப நீ இப்படி எல்லாம் வரும்போது என்ன ஆகும்? ஒழுக்கம் போயிடும். ஆடை கட்டுப்பாடுங்கிறது அதுக்கு தானுங்க. ஹிஜாபினுடைய கட்டுப்பாடையே நீங்க எடுத்து பாருங்க. எதுக்காக வேண்டி இந்த ஹிஜாப் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது? ஆடையை நம்ம உடுத்துறதுக்கு உடுத்தாம இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அதனால அல்லாவுக்கு என்ன? அல்லாவுக்கு ஒண்ணு இல்லை, உன்னுடைய சுற்றார்கள் இருக்கிறாங்களா, ஊர்க்காரங்க கெட்டு போவானா இல்லையா? நீ நல்ல ஆளாவே இருக்கலாம், உன் மனசுல ஒண்ணுமே இல்லாம நீ என்ன செய்யலாம்? அப்படி கவர்ச்சியா போகலாம். இவன் போறான்ல, ஏதோ நான் ரோட்ல ஒரு 4 தருதல போனான்னா அவன் கெட்டு போறது வேற. ஒரு குடும்பஸ்தான் போயிட்டு இருப்பான், திருமணமாகி நம்ம வந்து கட்டுக்கோப்பா இருக்கணும்னு சொல்லி அவன் போயிட்டு இருப்பான். நீ அவனுக்கு முன்னாடி இப்படி நடந்து போனேன்னா அப்ப அவன் மனசும் கெட்டுப்பான் இல்லையா? அவன் மனசு கெட்டா என்ன ஆகும்? அவன் இல்லற நாசமாகுமா இல்லையா? அவன் இல்லற நாசமானா என்ன ஆகும்? அந்த குடும்பத்தில் பிரிவு வருமா இல்லையா? பிரிவு வந்தா என்ன ஆகும்? தலாக்கு ஏற்படுமா இல்லையா? தலாக்கு வந்தா ஜமாத்துல முசீபத்து வருமா இல்லையா? எப்படியெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் பார்க்கத்தானே செய்யுது. அதனால மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வழிபாடுகள் என்பது வலியுறுத்தப்பட்ட விஷயம்தான், சந்தேகம் இல்லை. அதே நேரம் வழிபாட்டை விட ரொம்ப ரொம்ப சிறந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் தான். இதுல நம்ம கவனம் செலுத்தணும். இது ஆண்களுக்கு மட்டும் சொல்லாமையா இருக்குது, குர்ஆன்லயே அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். பெண்களையும் அல்லாஹ் கூப்பிட்டு என்ன சொல்றான்? உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள்ங்கிறான். ஆண்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான்ல, குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம். சொல்ல போனா ஆம்பளைக்கு தான் முதல்ல கூப்பிடுறான். ஏன்னா இவன் தானே ரோட்ல அதிகமாக போறவன். ஆம்பளைய கூப்பிட்டு முதல்ல உன் பார்வையை நீ தாழ்த்து. ஏன்? உன்னோட விஷமே கண்ணில் தான் இருக்குது. எல்லா பாவத்துக்கும் மூல காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு தானே. கண்ணு தானே நம்ம விழுந்துடுறோம். ஒரு பேக்கரிக்கு போறீங்க, போன உடனே ஸ்வீட்டா ஏதாவது தாங்கன்னு நீங்க கேட்குறீங்களா? அப்படி நீங்க கேட்க மாட்டீங்க, முதல்ல கலரை தான் பார்ப்பீங்க. அந்த கலரை பார்த்து தான் மனுஷன் தேர்வு பண்ணுவோம். பேக்கரியில் போனால் கூட அந்த கலரினுடைய கவர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அது நம்மளை திங்கணும்னு ஆசைப்பட வைக்கும். உண்மையாக அந்த கலரில் ஒன்றும் இல்லை, ஆனால் நம்ம வகை வகையாக பார்ப்போம். இப்படி லட்டு ஒரு கலரு, லட்டுலேயே 7 கலர்னா அது 7மே இனிக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த 7 லட்டுல இவனுக்கு ஒரே ஒரு லட்டு மட்டும்தான் அவனுக்கு பிடிக்கும். அந்த லட்டு எடுப்பான். இந்த பூந்தி எடுப்பான், பார்க்குறீங்க, இந்த மிச்சர் எடுப்பான். மிச்சரில் 7 வகை இருக்கு. ஏன்? கண்ணு தானே. அதனால் கண்ணை பொறுத்த வரைக்கும் ஆம்பளையாகிய உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன், பொம்பளையாகிய உனக்கும் கொடுத்துருக்கிறேன். நீயும் என்ன செய்ய? பார்வையை தாழ்த்திக்க, நீயும் பார்வையை தாழ்த்திக்க என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றது காரணம் என்ன? ஒழுக்க வாழ்வு தானே. இந்த ஒழுக்க வாழ்வை சின்னதிலிருந்தே இஸ்லாமிய மார்க்கம் ஊட்டுத. நாம கற்பனை செய்யாத இடத்திலிருந்தே ஊட்டுத. 7 வயசானா தொழுகைக்கு ஏவுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? 7 வயசு ஆகிப்போச்சு உங்களுடைய பிள்ளைகளுக்கு, தொழுகைக்கு ஏவுங்க. 10 வயசானா அடிங்க. ஏன்னா அந்த அடி நன்மை தானே. நீ மார்க் வாங்கலைங்கிறதுக்கு அடிக்கிறீல, ஏன் இவ்வளோ மார்க் வாங்கின, ஏன் கம்மியாக எடுத்து அடிக்கிறீல? தொழுவு போகிறதுக்கு அடி. அது எந்த முறையில் மார்க்கம் அனுமதிச்சிருக்கோ அந்த முறையில் அடி. 10 வயசு ஆனா 10 வயசுல இன்னொன்னையும் பண்ணணும். என்ன பண்ணணும்? பிள்ளைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் பண்ண வேண்டிய முக்கியமான இன்னொரு அம்சம், ஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மலாஜிஇ. 10 வயதானால் உங்கள் பிள்ளைகளுடைய படுக்கையை பிரித்து விடுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அண்ணன் தங்கச்சி சேர்ந்து தூங்கிட்டு இருப்பாங்க, ஒரே பெட்டில் தான் இருப்பாங்க. எது வரையும்? 10 வயசு தான். 10 வயசு ஆயிருச்சா அண்ணனை தனியாக படுக்க வை, தங்கச்சியை தனியாக படுக்க வை. 10 வயசு ஆயிருச்சா அம்மா கூட போயெல்லாம் நீ படுக்க கூடாது. ஓம் பார்வைக்கு அது அம்மாவா மட்டும்தான் தெரியணும். ஓம் பார்வைக்கு அது தங்கச்சியா மட்டும்தான் தெரியணும். ஓம் பார்வைக்கு அவன் தம்பியா மட்டும்தான் தெரியணும். இன்னைக்கு இதனால தானே எல்லாமே வழிகேடெல்லாம் பார்க்குறீங்கல்ல. பெத்தவன் புள்ளை என்ன செய்யறான்? மோசமாக நடத்துறான். பார்க்குற காரணம் என்ன? இதெல்லாம் உலகத்தில் எவனும் சொல்ல மாட்டான். இப்படியெல்லாம் சொல்லித்தரக்கூடிய அற்பொழுக்கற்ற கொள்கையெல்லாம் எவனும் வச்சுக்கிட்டு இருக்கல. சும்மா ஒரு 4-5 வழிபாட சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் மார்க்கம் சொல்லுதே இல்லையா? 10 வயசு ஆயிருச்சா பெட்ட பிரி, உன்னுடைய மகளை தனியாக படுக்க வை, மகனை தனியாக படுக்க வை. காரணம் என்ன? நிறைய அம்சங்கள். அதில் அந்த மன தைரியம், மன வலிமை வேணுமே இல்லையா? தனியாக அவன் படுக்கட்டும், அப்போதான் அவனுக்கு மன தைரியம் வரும், எதை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை வரும். அவனை 4 பக்கம் தனியாக விடுங்க அவனை. இப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றது காரணம் என்ன? இதுல நீ கோட்டையை விட்டுட்டு நான் இன்ஜினியர் போடான்றாங்க. இதில் நீ கோட்டையை விட்டுட்டு நான் ஆலிம்சா போடா மூதேவின்றாங்க. இதில் மெயினாக
நான் தொழுதேன், நான் ஜகாத்து கொடுத்தேன், நான் ஹஜ்ஜு பண்ணேன். இந்த விளையாட்டெல்லாம் முதல்ல இதில் கரெக்டாக, இதில் நீ தெளிவாயிரு. இந்த உணர்வுகளில், பார்வை என்ற உணர்வுகளில், பேச்சு என்ற அந்த உணர்வுகள் எல்லாம் என்ன செய்ய கரெக்டாக இரு. எந்த அளவுக்குங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், திருமறை குர்ஆன்ல 24வது அத்தியாயத்தினுடைய 58வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ யஸ்தஅதீனுக்கும் அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும், உங்கள் வலது கரத்தால் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகள் இருக்கிறாங்களே அவர்களும், வல்லதீன லம் யப்லுகுல் ஹுலும, பருவ வயது அடையாத சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்கல்ல, சின்ன குழந்தைங்கன்னா இப்போ இங்கே அங்கே ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரியான குழந்தைகள், இப்போ பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வருவாங்கல்ல, சிரிச்சுக்கிட்டு அப்படி ஓடி 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 வருவாங்க. இந்த மாதிரி குழந்தைகளும் 3 நேரங்களிலே வீடுகளில் அனுமதி வாங்கி தான் செல்ல வேண்டும். சலாம் சொல்லிட்டு தான் ஒரு வீட்டுக்குள்ளே போனோம். சலாம் சொன்னால் மட்டும் பத்தாது, சலாத்துக்கு அங்கேருந்து ரிப்ளே வரணும், வாங்கன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் நீ போகணும். இது பொதுவான சட்டம். ஆனால் இந்த சின்ன பிள்ளை இருக்கிறாங்கல்ல, குடுக்குன்னு ஓடிட்டு வருவாங்களா, அவங்களுக்கு இந்த சட்டம் இல்லை. எந்த சட்டம்? நீ சலாம் சொல்லிட்டு தான் அங்கே போனோம், சலாம் சொல்லிட்டு தான் இங்கே வரணுங்கிற சட்டம்லாம் இல்லை. பழக்கிறது வேற, ஆனால் அது வந்து கட்டாயம் இல்லை மார்க்க ரீதியில். அதே சின்ன குழந்தைகள் 3 நேரங்களில் என்ன செய்யணும்? அனுமதி இல்லாமல் நீ என்ன செய்யக்கூடாது? வேற வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் 3 நேரம் என்னது? குழந்தைகள் கூட பக்கத்து வீட்டுக்கு போகக்கூடாது, அனுமதி இல்லாமல். ஒன்று என்னன்னா, மின் கபலி சலாத்தில் ஃபஜ்ரி, சுபு தொழுகைக்கு முன்னாடி, வஹீன தலவுன சியாபக்கும் மினல் லஹீரா, லொஹர் தொழுகைக்கு பின்னாடி, ஒமின் பாதி சலாத்தில் இசாயி, இசா தொழுகைக்கு பின்னாடி. 3 நேரத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. சுபு தொழுகைக்கு முன்னாடி ஒரு வீட்டில் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? சர்வசாதாரணமாக இருப்பாங்க. சுபு தொழுகைக்கு முன்னாடி சர்வசாதாரணமாக இருப்பாங்க. வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருப்பாங்க. லொஹருக்கு பின்னாடி, இந்த வெயில் மாதமெல்லாம் வருது பார்த்தீங்களா, அப்போ என்ன செய்வாங்க? அதிகப்படியான ஆடைகளை எல்லாம் கலைந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. இசாவுக்கு பின்னாடி பெட்டுக்கு போகிறக்காக வேண்டி நார்மலான ஒரு ஆடையில் இருப்பாங்க. நீ குழந்தையா இருந்தாலும் இந்த நேரத்துக்கு நீ போகாதீங்க. குழந்தையா வளர்த்து, நீ குழந்தையா வளர்த்திருக்கிறியா இல்லை தருதலையா வளர்த்திக்கிட்டு இருக்கிறியா? நீயே குழந்தைய சீரழிக்கிறதுக்குள்ள எல்லா சாதனத்தையும் கையில் வாங்கி கொடுத்துருக்கிறியா என்ன? அப்போ ஒரு கோழியை பார்க்குறோம், கோழி என்ன செய்யுது? அந்த குஞ்சை வந்து கழுகு தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சுற்றிக்கிட்டே இருக்குது. அது முட்டை போடக்கூடிய தன்மை இருக்குது கோழிக்கு. ஆனாலும் இது ஒரு பக்குவத்தில் வர்ற வரைக்கும் நான் முட்டை போட மாட்டேங்குது. எது? அடகா கோழியை பார்க்குறீங்கல்ல, அந்த குஞ்சு இருக்கிற வரைக்கும் அது முட்டை போடாது. குஞ்சு இருக்கிற வரைக்கும் சேவலோட சேராது. ஏன் குஞ்சு? நான் போட்ட குஞ்சு, நான் பொறிச்ச குஞ்சு இல்லை, அதுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. இல்லை, பகுத்தறிவு இல்லையில எந்த அளவுக்கு தெளிவாக நடக்குது பார்த்தியா? உனக்கு மூளை இருக்கிற சரக்கு இருக்கல மண்டையில், நீயே எப்படி நடக்கிற? நீயே உன் பிள்ளைய தருதலையை வளர்த்துற. அப்போ நாளைக்கு என் பிள்ளை கெட்டு போயிட்டான்னா அவனை தூக்கி எல்லாம் நரகத்தில் போடுறத விட முதல்ல அல்லா தூக்கி நம்மளை தான் தூக்கி போடுவான். ஆக இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒழுக்கம் இருக்கு பார்த்தீங்களா? எல்லாத்தையும் விட முதல் தரம். அந்த தரத்தில் நாம் நமது சந்ததிகளையும் வளர்த்தி மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக மாற முயற்சிப்புமாக என்ற அறிவுரையோடு முதல் உரையை பேசி